வணக்கம். அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எடப்பாடி டப்புன்னு கத்தி கையில் போட்டு டிடிவி தினகரன் மேலே இருந்த கொடுக்கப்பட்ட அந்த ரெட்டலை சின்னம் மற்றும் கொடி மற்றும் அதனுடைய கலர்ஸ் பயன்படுத்தக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு தாக்கல் பண்ணியிருந்தார். அதை வாபஸ் வாங்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி நேற்றைய பேட்டியில் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கூட்டணி ஆட்சி இல்லை, தனித்த ஆட்சிங்கிறாரு. அமித்ஷா கிட்ட கை கட்டி வாய் கூப்பி ஒன்றும் தெரியாது, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற நிலைமையில் உட்காந்துருந்தார். 6 நாள் கழித்து இதை சொல்லிக்கிறாரு. ஏன் காரணம்னா, மே மாதம் வருகின்ற பொதுக்குழுவில் எல்லாத்தையும் சமாளிக்கணும், அதுக்காக வேஷம் போடுறாரு. அவர் வேஷம் போடுறதையும் மற்றும் துரோகத்தையும் ஊரறிஞ்ச உண்மை. எல்லாம் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் மிக வருத்தத்துடன் காணப்படுகிறார்கள். இந்த கேடுகட்ட பழனிசாமி இப்படியே பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ளே கொந்தளி போட்டிருக்கிறாரு. ஏன் அண்ணாமலை தூக்குனாங்கன்னு இப்போ தான் தெரியுது. இவர் என்ன வேணால் சொல்லுவார், நயினார் நாகேந்திர கேட்டு போயிடுவார். இது அண்ணாமலை இருந்தால் அடா தடால்னு ஒரு பதில் வந்திருக்கு. அது மிகப்பெரிய பின்னடைவை சந்திரிச்சிருக்கும். அதனால தான் இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா இப்போது முக்குளத்தோர சமுதாயத்தை அவர் முற்றிலும் ஓரங்கட்டிகிட்டே வர்றாரு எடப்பாடி பழனிசாமி. நாடாளுமன்ற தேர்தலையும் கூட பார்த்திங்கன்னா, நான் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கிற தொகுதியிலெல்லாம் பார்த்திங்கன்னா கணிசமான அளவு முக்குளத்தோர் அந்த தொகுதியில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே பிஜேபிக்கு மாற்றி தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. இந்த எடப்பாடியினுடைய செயலை கண்டு சூழ்நிலை மாறி இருக்குது. இதே கொங்கு சமுதாய மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு சாதகமாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை மாற்றிட்டார். அண்ணாமலை தன்னுடைய பிராண்டு, தன்னுடைய மக்களுக்கு, அதாவது கொங்கு மக்களுக்கு, கொங்கு சமுதாயத்தில் ஒரு ஆளின்மிக்க தலைவர் என்று நினச்சாங்க. அவங்க இன்றைக்கி அவங்களும் கொங்கு மண்டலத்தில் கொங்கு சமுதாய மக்கள் எடப்பாடி மேலே கொஞ்சம் காட்டமாக தான் இருக்கிறாங்க. பார்ப்போம், எடப்பாடி இப்படியே எத்தனை பேர்த்த நம்பிக்கை துரோகம் செய்வார் அப்படின்னு பார்ப்போம். எடப்பாடியினுடைய எண்ணங்கள் ஈடேறாகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேமுதிக இப்போ வெளியில் வர சூழ்நிலை இருக்கிறாங்க. அவங்களுக்கு எம்பி பகுதி ஒரு சீட்டு தரனார், அதையும் ஏமாற்றிட்டார். அதே மாதிரி ராமதாஸ் குரூப் அப்படி தான். ராமதாஸ் அவங்க அப்பா மகனுக்குள்ளேயே பிரச்சனை போயிட்டுருக்கு. அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு. இன்னும் காலங்கள் இருக்கிறது. திமுகவுடன் தேமுதிக மற்றும் பாமக போன்ற கட்சிகள் வருவதற்கு தயாராக உள்ளது. நான் சொல்லுகிறேன், விஜய் யார் கூட்டணியும் செல்லாமல் தனித்து நின்றால்தான் விஜயனுடைய அரசியல் பலம் என்பது தெரியும். அரசியல் பலத்தை நிரூபிக்க முடியும். தப்பி தவறி எடப்பாடி கிட்ட போயிட்டாருன்னா எடப்பாடிஜி பெரிய ஆளாயிருவார். விஜய் பார்த்தீங்கன்னா படத்தில் ஹீரோவாக இருந்தார், அரசியலில் காமெடியன் ஆயிடுவார் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. இன்னும் காலங்கள் இருக்கிறது. சந்திப்போம். நன்றி, வணக்கம்.